எப்போ பார்த்தாலும் வேர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இந்த வேர்வையை ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஒரு சில பாப்புலேஷன் இருக்கு. ஸோ அவங்களுக்கான அந்த பதிவு தான் இது. ஸோ வேர்க்கிறதுன்றது எதற்காக, வேர்க்கிறது நார்மலா, வேர்த்தாலே தப்பா அப்படின்ற மாதிரி பல்வேறு கோணத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வெட்டிங் அப்படின்ற கான்செப்டில் வாங்க வீடியோவில் செல்லலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வெட்டிங் வேர்க்கிறதுன்றது என்ன உங்களுக்கே தெரியும். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சுரப்பிகள் இருக்கு. இந்த சுரப்பிகள் தான் நம்ம இங்கிலீஷ் மெடிக்கல்ல வந்து கிளாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அந்த கிளாண்ட் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளாண்ட், அதாவது வேர்வை உறுப்புகள், வேர்வை சுரப்பிகள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ஸ்வெட் கிளாண்ட்ஸ். இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ்ல ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போக்ரைன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீரோக்ரைன் சொல்லிட்டு ரெண்டு கிளாண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த மீரோக்ரைன் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய கிளாண்ட் தான் மீரோக்ரைன். ஆனால் அந்த அப்போக்ரைன் கிளாண்ட்ன்றது ஒரு சில பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இருக்கு. ஜென்ரலாக அந்த அப்போக்ரைன் கிளாண்ட் சுரக்கிற அந்த வேர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துர்நாற்றத்தை கொடுக்குது. அப்போ நீங்களே யோசிச்சுக்கலாம், அப்போ அந்த கிளாண்ட் எங்கெங்க இருக்கும்ட்டு. அப்போக்ரைன் என்ற கிளாண்ட் அப்போ எங்கெங்க இருக்கும் அப்படின்னா நம்மளோட இந்த ஆம்பிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அக்குள் பகுதிகளை, அதே மாதிரி நம்மளோட இந்த ஜெனிட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்துட்டு நம்மளோட அந்த சிறுநீர் பகுதி, அந்த சைடு, தொடை, இடுக்கு, இந்த பக்கத்துலலாம் நம்மளுக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்போக்ரைன் கிளாண்ட். அந்த கிளாண்டுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஆர்டர் வந்து இருக்கு, அதாவது ஒரு ஸ்மெல் இருக்கு. சொல்லுவோம்ல, ஒருத்தர் கிட்ட போனாலே இவரோட ஸ்மெல் இந்த மாதிரி, இந்த ஜென்ஸோட ஸ்மெல் இந்த மாதிரி, இந்த ஜென்ஸோட ஸ்மெல் அந்த மாதிரின்ட்டு. அப்போ ஒருத்தரோட பாடியோட ஸ்மெல்லை டிட்டர்மைன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போக்ரைன் கிளாண்ட். ரைட். ஸோ இந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு முதல்ல வேர்க்கிறது எதற்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. வேர்க்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான அட்வான்டேஜஸ் இருக்கு, பலவிதமான யூசஸ் வந்து இருக்கு, உபயோகங்கள் இருக்கு. என்னென்ன நம்மளுக்கு வந்து அட்வான்டேஜ் வேர்க்கிறதுனால அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரெகுலேஷன். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ன்றது என்ன அப்படின்னா உங்கள் பாடி வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 36 டிகிரிலேருந்துட்டு 37.9 டிகிரி வரைக்கும் தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். 38, 37.9க்கு மேலே 38, 39, 40லாம் போச்சுன்னா வந்துட்டு ஃபீவர், ஜுரம் அப்படின்னுடுவோம். அதே மாதிரி இந்த 36க்கு கீழே போச்சுன்னா வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் கூல் ஆயிடுச்சுனாலும் நம்மளுக்கு ஆபத்து. அப்போ இந்த கரெக்டான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் எப்படி பண்ணும்? இந்த வேர்வை மூலமா தான் பண்ண முடியுது. அப்போ உங்க பாடியோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த வேர்வை தேவைன்றது முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட் லாஸ். ஹீட் லாஸ்னா உங்க பாடி இப்போ டெம்பரேச்சர் ஓவரா ஏறிடுச்சு. அப்போ திடீர்னு உடம்புல இருக்கிற சூடை வந்து திணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகுது? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப சூடாயிடுச்சு, டக்குன்னு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வடிந்து போதில்ல, அந்த மாதிரி உங்க பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வேர்வை சென்ஸ் லாஸ் ஆகும் போது உங்க பாடி ஹீட் வந்து குறையுது. ஸோ ஹீட் லாஸ்ன்றது ரெண்டாவது முக்கியமான அட்வான்டேஜ். இதை தாண்டியும் பல அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த ஸ்வெட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்வெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி மைக்ரோபியல்ஸ் இருக்கு. அப்போ ஸ்வெட் ஆகும் போது உங்க ஸ்கின்ல, உங்க தோல்ல இருக்கிற கிருமிகள் வந்து அழியறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அப்போ வேர்க்கிறதுனால கிருமிகளும் வந்து அழியுதுன்றது இம்பார்ட்டன்ட். உங்க உடம்புல இருக்கிற தேவையில்லாத வேஸ்ட் எல்லாம் வந்து வெளியே கொண்டு வர்றதுல இருந்து ஸ்வெட்டோ ஒன்று. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பாடியில வந்து வாட்டர் எப்படி லாஸ் ஆகுது, அதாவது தண்ணி எப்படி லாஸ் ஆகுது, 90% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீர், யூரின் வழியா தான் லாஸ் ஆகுது. அப்போ ஒரு சில தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஸ்வெட் வழியாம லாஸ் ஆகுது. அப்படின்னும் போது உங்க பாடியில் இருக்கிற வேஸ்ட், டாக்ஸின்ஸ், அதாவது தேவையான கழிப்பு பொருட்களும் இந்த வேர்வை மூலியமா நம்மளுக்கு வெளியே வருது அப்படின்றதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதுவும் வேர்க்கிறதுனால இருக்கிற அட்வான்டேஜ். இதை தாண்டி வேர்க்கிறதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கும் போது என்டார்பின்ஸ் சொல்லக்கூடிய ஒரு சில ஹார்மோன்ஸ் சுரக்குது. என்டார்பின்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ், ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்க எக்ஸசைஸ் நல்லா பண்றீங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வேர்க்குது அப்படின்னும் போது இந்த என்டார்பின் சுரப்புகள் அதிகமாக இருக்கும் போது அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. யூ வில் ஃபீல் சோ அலர்ட், யூ வில் ஃபீல் சோ குட். இந்த வேலைகள்லாம் பண்றதுக்கு வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த காலையில டைம்லயே எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப லேட் நைட் ஒர்க் அவுட் போடாதீங்க. ஏன்னா சப்போஸ் லேட் நைட் போட்டு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தூங்க தான் போறோம். ஆனால் காலையிலேயே நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த என்டார்பின் சுரக்கும் போது யூ ஃபீல் சோ ஹாப்பி, பிரிஸ்க் அப்படின்னும் போது வேலைகள்லாம் நீங்கள் நல்லா ஜாலியாக செய்யலாம். இந்த நீங்கள் செய்கிற அந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வளர்ச்சியை வந்து உங்களால் காண முடியும். அதுக்கு இது உதவுன்றதுல மாற்றுக்கிறதுல. அப்போ ஸ்வெட்டிங்னால என்டார்பின் செக்ரீஷன்ஸ் வருது அப்படின்றதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்வெட்டிங் என்னன்னா, நல்லா ஸ்வெட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்டியாக் ரிசர்வ் அற்புதமாக இருக்குங்க. அதாவது என்னன்னா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப நல்லா
நல்லா இருக்கு. அப்போ இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்போ இந்த ஸ்வெட்டிங்னால எத்தனை உபயோகங்கள் அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டே போறேன் பாருங்க. ஸோ அப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம், நம்ம டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம உடம்புல ஹீட் லாஸ் பண்றதுக்கு உதவுது, கிருமிகளை அழிக்குது, நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து வெளியே செக்ரேட் பண்றதுக்கு உதவுது, அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் வந்து இந்த ஸ்வெட்டிங்னால இருந்துகிட்டே இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப கேள்வி எங்க வருது அப்படின்ற மாதிரி இருந்தா, அதிகமா வேர்க்குது சார் அப்படின்னும் போது அப்ப அதுதான் இங்க கேள்வி. அதிகமா வேர்க்கிறது வந்துட்டு நார்மலா, அதிகமா வேர்க்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவர் வேர்வை, ஓவர் ஸ்வெட்டிங் அப்படின்றது ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதிகமா வேர்க்குது அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா, ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டாலே வித்தின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவருக்குள்ளேயே அந்த ட்ரெஸ் வந்து அப்படியே தொப்பையா நடைஞ்சிரும். அவங்களால கர்ச்சீஃப் இல்லாம இருக்க முடியாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த டெம்பரேச்சர் போனாலும் உங்களுக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் வெயிலுக்கு போனா வேர்க்குதுன்றது நார்மல், எக்ஸசைஸ் பண்ண வேர்க்குதுன்றது நார்மல், ஓகே. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, வேர்த்துக்கிட்டு இருப்பாங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, வேர்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஏசியில் உட்காந்தாலும் வேர்க்குது அப்படின்னும் போது இது வந்து கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு. அப்ப ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், ஓவர் டெம்பரேச்சர், ஓவர் ஸ்வெட்டிங் ஆகுது அப்படின்னும் போது அப்போ இந்த ஓவர் ஸ்வெட்டிங் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம், சும்மா உட்காந்தாலே வேர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம்னும் போது நான் முதல்ல வந்து என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா நீங்க ஒரு சில ஹார்மோன்ஸ் செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கு, ரைட். அப்போ ஹார்மோன்ஸ்ன்றது என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹை ஸ்வெட்டிங் கொடுக்கணும்னா, நம்பர் 1 இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. அதுல டவுட்டே கிடையாது. தைராய்டு அதிகமாக சுரக்கும் போது, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வேர்வை, கை நடுக்கும், வெயிட் குறையிறதுன்ட்டு அவன் தைராய்டு தனி சீரியஸே போட்டுருந்து பார்த்துருப்பீங்க. அப்போ வேர்க்கிறதுன்றது ஹைப்பர் தைராய்டில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிம்டம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தைராய்டை தாண்டி வந்து ஒரு சில அதர் ஹார்மோன்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகோலமைன் செக்ரீஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வேர்க்கிறதுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோன் ரிலேட்டட் வேர்வைன்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். இது நம்பர் 1. ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது மாத்திரைகள் சாப்பிட்றீங்களான்னு பாருங்க. ஏன்னா ஒரு சில மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட்ஸும் ஹை வேர்க்கிறது உண்டாக்கும். இப்போ எக்ஸாம்பிள் தைராக்சின் மாத்திரை சாப்பிடும் போது வேர்வை அதிகமாக இருக்கும். இந்த மனநல மருத்துவத்துக்கு ஆன்டி டிப்ரெஷன் மாதிரி மாத்திரை சாப்பிடும் போது வேர்வை அதிகமாக இருக்கும். சோ ஒரு சில மாத்திரைகளோட சைடு எஃபெக்ட்ஸ்லயும் வந்து வேர்வைகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அதையும் நீங்க ரூல் அவுட் பண்ணிக்கோங்க, ஐயா வேர்க்குதுன்ற மாதிரி இருந்ததுன்னா. சரி, நீங்க சொல்றீங்க சார் நான் வந்து மாத்திரையும் சாப்பிட மாட்டேன், எனக்கு தைராய்டு இதெல்லாம் செக் பண்ணிட்டேன்னா நார்மலா இருக்கு, ஆனாலும் எனக்கு வேர்க்குது. அப்ப காரணம் என்னன்னா உங்க ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜெனட்டிக்காவே ஃபேமிலி ஹிஸ்டரியில வந்துட்டு சில பேருக்கு வந்து ஓவர் சிம்பத்தட்டிக் டிரைவ் இருக்கு அப்படின்ற மாதிரி. சிம்பத்தட்டிக் டிரைவ் என்னன்னா எப்பயுமே படபட படபடன்னு இருக்கிற மாதிரி ஒரு டைப். அவங்களுக்கு எல்லாம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்பயுமே ஹார்ட் ரேட் கொஞ்சம் அதிகமா இருக்கும், எப்பயுமே பிபி வந்து கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் அதிகமா இருக்கும், எப்பயுமே உங்களுக்கு ஒரு படபடப்பு இருக்கும், எப்பயுமே கொஞ்சம் வேர்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைப் ஏ மாதிரி பர்சனாலிட்டிஸ் ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேர்வை அதிகமா இருக்கும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு மன சிக்கல் ஏதாவது இருக்கான்றதும் பாருங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டென்ஷன். ஆங்ஸைட்டினா என்னன்னு சொல்றது, ஒரு மாதிரி வந்து ஒரு பதபதைப்பிலேயே இருக்காங்களே அவங்கள தான் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் வேர்வை கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அதிகமா வேர்க்குது அப்படின்ற மாதிரி காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹார்மோன்ஸ் செக் பண்ணுங்க. ஒரு சில நியூராலஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸ் இந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் டிசீசஸ் மாதிரி சஸ்பெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து ஒரு சில மாத்திரைகள் ஏதாவது எடுக்கிறீங்களா அதனால ஆகுதான்றது ரூல் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட பர்சனாலிட்டிஸ், டைப், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, உங்க பர்சனல் லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் பண்ணும். ஜெனட்டிக்ஸ் தான் காரணமா இருக்கு. அப்ப இதெல்லாம் தான் வந்து அதிகமா வேர்க்கிறதுக்கான முக்கியமான காரணங்கள். சரி சார், இப்படி அதிகமா வேர்த்தா எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, ப்ராப்ளம் ஏதாவது வருமானு கேட்டீங்கன்னா பெரிய லெவலில் ஹெல்த்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஓகேங்களா. இப்போ வேர்க்கிறதுனா என்ன ஆகும், வாட்டர் லாஸ் ஆகும். வாட்டர் லாஸ் ஆனால் நீங்க என்ன பண்ண போறீங்க, தண்ணியை திருப்பி எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்க போறீங்க. ஏன்னா வந்துட்டு தண்ணி இப்படி வெளியே போயிட்டு இருக்குன்னா உங்களுக்கு தாகம்ன்றது நேச்சுரலாவே எடுக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸஸ் வாட்டர் வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பீங்கன்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அதனால ஹெல்த் லெவல்ல ஏதாவது உறுப்பு டேமேஜ் ஆயிடுமா, இல்லை ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் ஆயிடுமானா கிடையாது, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னா அப்பப்போ இந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறோம், ட்ரெஸ்ஸு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப வந்து அடிக்கடி இந்த பனியன்ஸு இதெல்லாம் வந்து டெய்லி ட்வைஸ், டெய்லி 2-3 வாட்டி குளிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும்ன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரைட்டு. இப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன சார் தீர்வு, நம்ம என்ன ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்துட்டு இந்த ஹார்மோனல் காசஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா, இல்லைன்னா மாத்திரை ரிலேட்டட் இருந்ததுன்னா இதெல்லாம் தான் நம்மளால சரி செய்ய முடியும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அதை அந்தந்த ப்ராப்ளமை வந்து ட்ரீட் பண்ணோம்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிடுது. ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே வந்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கு, ஜென்ரலாவே எனக்கு கொஞ்சம் வேர்க்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போ உங்களுக்கு ஜெனட்டிக் தான் காரணம். அப்படின்னும் போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா வந்துட்டு
எந்த டாக்டர் கிட்ட போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆன்டிபெர்ஸ்பிரன்ஸ்னா இந்த வேர்வையை அதிகமாக ஆக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில பவுடர் இருக்குங்க. ஓகேங்களா, எவ்வளோ ஆட்லேயே வருது பாருங்க, இந்த கூழ் அந்த கூழ் இந்த மாதிரிலாம் அதெல்லாமே கிட்டத்தட்ட ஆன்டிபெர்ஸ்பிரன்ஸ். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி போடும் போது என்ன ஆகும்னா வேர்வை அப்சார்ப்ஷன் வந்து நல்லா வந்து இருக்கும் அப்படின்றது தான் மெயின் ட்ரீட்மெண்ட்டாக வந்து இருக்கு. மற்றபடி இந்த வேர்வையை கம்மி பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக் மாத்திரைலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி யாராவது கொடுத்தாலும் அது போடாதீங்க, வேணான்றது நம்மளோட பார்வையாக இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைலை நீங்க மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் வந்து இந்த அதிகமாக வேர்க்கிற ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் பேஷன்ஸ் போடணும். ஸோ லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ், லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ் இந்த மாதிரி அவங்க போட வேண்டியது இருக்கும். வெயிலெலாம் போடும்போது கண்டிப்பாக இந்த சன்ஸ்கிரீன்ஸ், ஆன்டிபெர்ஸ்பிரன்ஸ் பவுடர்ஸ்லாம் வந்து போட்டு போங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வேர்க்கவங்க பண்ணணும். ஸோ ஓவராலாக நான் சொல்ற வேண்டிய கான்செப்ட் என்னன்னா, வேர்வைன்றது கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம். வேர்வனால பல அட்வான்டேஜ் தான் நம்ம உடம்புக்கு இருக்கு. சில பேருக்கு ரொம்ப அதிகமாக வேர்க்குதுன்னா ஒரு சில இந்த ஹார்மோனல் கண்டிஷன்ஸையோ இல்லை மாத்திரனாலேயோ இல்லை ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஆங்ஸைட்டினாலேயோ இதெல்லாம் சரி செஞ்சிருங்க, உங்கள் வேர்வை குறையும். அதையும் தாண்டி வேர்வை அதிகமாக இருக்குன்னா பயப்படாதீங்க, அது கூட இருக்க கற்றுக்கோங்க அப்படின்றது தான் நம்ம டேக் ஹோம் பாயிண்டாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் வேர்வை ரிலேட்டட் டவுட்ஸ், ஸ்வெட் ரிலேட்டட் டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.